சென்னை கோயம்பேடு எம்ஜிஆர் பேருந்து நிலையத்திலிருந்து பொங்கல் பண்டிகைக்கு சொந்த ஊருக்கு செல்ல ஏதுவாக வெளியூர் செல்லும் சிறப்பு பேருந்துகள் இன்று முதல் இயக்கப்படுகின்றன. பயணிகளின் வரத்து படிப்படியாக அதிகரித்து வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவலை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ்குமார். வணக்கம் ராஜேஷ்குமார், சென்னையிலிருந்து எத்தனை பேருந்துகள் இயக்கப்படுகின்றன? பொதுமக்கள் சிரமமின்றி பயணம் செய்ய என்னென்ன ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு? ராஜேஷ்குமார். வணக்கம் ரஞ்சித். வருகிற 15ஆம் தேதி தமிழகம் முழுவதும் பொங்கல் பண்டிகையானது கோலாகலமாக மகிழ்ச்சியாக கொண்டாடப்பட இருக்கிறது. இப்படி கொண்டாடக்கூடிய இந்த பொங்கல் பண்டிகைக்காக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் அதே போல பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் தங்களுடைய சொந்த கிராமத்தை நோக்கி மக்கள் படையெடுத்து வருகிறார்கள். குறிப்பாக சென்னை இந்த கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து இன்று முதல் வருகிற 14ஆம் தேதி வரை சிறப்பு பேருந்துகள் பல்வேறு மாவட்டங்களுக்கு இயக்கப்பட இருக்கின்றன. இன்று காலையிலிருந்தே இந்த சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து சிறப்பு பேருந்து இயக்கமானது துவங்கி இருக்கிறது. இந்த புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் பேருந்து நிலையத்திலிருந்து மட்டும் சுமார் 14,000 பேருந்துகள் இயக்கப்பட இருக்கின்றன. அதே போல மற்ற மாவட்டங்களிலிருந்து 10,000 பேருந்துகள் என சுமார் 24,000 பேருந்துகள் இந்த பொங்கலுக்காக சிறப்பு பேருந்துகளாக இயக்கப்பட இருக்கின்றன. இப்படி லட்சக்கணக்கான மக்கள் ஒரே இந்த 4 நாட்களில் வரக்கூடும் என்பதால் அதற்கான அத்தனை சிறப்பு திட்டங்களும் ஏற்கனவே திட்டமிடப்பட்டு அதற்கான பேருந்துகள், பாதுகாப்பு வசதிகள் என அனைத்தும் செய்யப்பட்டிருக்கின்றன. சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தை பொறுத்தவரையில் காலையில் மக்கள் கூட்டம் அவ்வளவாக இல்லை என்றாலும் அலுவலகங்கள், கல்லூரிகள் மற்றும் அனைத்து விதமான அலுவலகங்களும் நிறைவுற்ற காரணத்தால் தற்போது மாலை 4 மணியிலிருந்து தொடர்ந்து பேருந்து நோக்கி வரக்கூடிய பயணிகளினுடைய வரத்தானது அதிகரித்து வருகிறது. எனவே இன்னும் நேரம் செல்ல செல்ல அதற்கேற்றவாறு பயணிகள் தொடர்ந்து அதிகரிக்கக்கூடும் என்பதால் பேருந்துகள் இயக்கமும் இன்னும் அதிகரிக்க இருக்கிறது. இன்றைக்கு முதல் நாளுக்கு மட்டும் 3,500 பேருந்துகள் சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்பட இருக்கிறது. மாலை 6 மணி நிலவரப்படி இந்த தமிழ்நாடு, அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய 4 பேருந்து நிலையங்களிலிருந்து மட்டும் 1,500 பேருந்துகள் இயக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து மட்டும் 650 பேருந்துகள் இயக்கப்பட்டிருக்கின்றன. இதுவரை இங்கிருந்து 70,000 பயணிகள் பயணித்திருக்கிறார்கள். எனவே மேற்கொண்டு வரக்கூடிய பயணிகளுக்கும் சிரமமின்றி பயணிப்பதற்கான அத்தனை ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. இதற்கு 2-3 வருடங்களுக்கு முன்பெல்லாம் பொதுவாக தீபாவளி, பொங்கல் போன்ற பண்டிகையின் போது அனைத்து விதமான பேருந்துகளும் கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து தான் இயக்கப்படும். எனவே கூட்டமானது அலைமோதும். இப்படி அனைத்து மக்களும் ஒரே நேரத்தில் ஒரே இடத்தில் ஒருங்கிணைவதால் தேவையற்ற சிரமமும் அதே போல போக்குவரத்து நெரிசலும் ஏற்படுவதால் அதை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் 5 இடங்களில், சென்னையில் மட்டும் 5 இடங்களில் இந்த தற்காலிக பேருந்து நிலையங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. மாதவரம், KK நகர், பூந்தமல்லி, அதே போல தாம்பரத்தில் மட்டும் 2 இடங்கள் என மொத்தம் 5 இடங்களில் இதற்கான பேருந்து சிறப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதே போல 30 சிறப்பு கவுண்டர்கள் அமைக்கப்பட்டு பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான அந்த முன்பதிவுகளை ஏற்கனவே செய்து கொள்ளக்கூடிய வகையிலும் அதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் செய்யப்பட்டிருக்கிறது. போக்குவரத்து மாற்றங்களும் சிறப்பாக செய்யப்பட்டிருக்கின்றன. அதே போல பணியிலும், அந்த பாதுகாப்பு பணியிலும், போக்குவரத்து கண்காணிக்கக்கூடிய பணியிலும் காவலர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் மட்டும் 500 காவலர்கள் சீருடையிலும் சீருடை அல்லாமலும் தொடர்ந்து கண்காணிப்பு பணியிலே ஈடுபட்டு வருகிறார்கள். கண்காணிப்பு கேமராக்களும் வைக்கப்பட்டிருக்கின்றன. வரக்கூடிய பயணிகள் தங்களுடைய அந்த பிளாட்ஃபார்ம் நம்பர் எது என தெரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே ஆங்காங்கே அறிவிப்பு பலகைகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. எந்த பிளாட்ஃபார்ம் நடைமேடைக்கு சென்றால் தங்களுடைய மாவட்டத்திற்கான பேருந்து கிடைக்கும் என்பது குறித்த விவரங்களை தெரிவிப்பதற்காக ஆங்காங்கே விசாரணை மையங்களும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த விசாரணை மையங்களில் 4 அதிகாரிகள் அமர்ந்து கொண்டு வரக்கூடிய பயணிகள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் அவர்களுக்கான பேருந்துகள் எந்த இடத்திற்கு சென்றால் கிடைக்கும் என்பன முழு தகவல்களும் தருகிறார்கள். எனவே மக்கள் சிரமமின்றி பயணிப்பதற்கு ஏதுவாக ஒரு கட்டுப்பாட்டு அறையும் கூட பேருந்து நிலையத்தில் இங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே காவல்துறையை சேர்ந்த உயர் அதிகாரிகளும் போக்குவரத்தை சேர்ந்த உயர் அதிகாரிகளும் ஒரு குறிப்பிட்ட வாட்ஸ்அப் குரூப் ஒன்றை கிரியேட் செய்திருக்கிறார்கள். இந்த பொங்கல் முடிந்து வர வரைக்கும் அந்த குழுவானது செயல்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். எந்த இடத்தில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக காணப்படுகிறது, மக்கள் கூட்டம் அதிகமாக நிரம்பி விழுகிறது, அதே போல ஏதேனும் இடங்களில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டால் அந்த குழுவில் தெரிவித்தால் உடனடியாக அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்து போதுமான நடவடிக்கை எடுப்பதற்காக இந்த முயற்சிகள் எல்லாம் எடுக்கப்பட்டிருக்கின்றன. அதே போல இந்த ஆண்டு தொடர்ச்சியாக 8 முதல் 9 நாட்கள் கல்லூரி மற்றும் பள்ளிகளுக்கும் விடுமுறை விடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த ஆண்டு கடந்த ஆண்டை விட அதிக எண்ணிக்கையிலான மக்கள் வரக்கூடும் என போக்குவரத்து துறை சார்பிலே கணிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் கடந்த ஆண்டை பொறுத்தவரையிலே 5 லட்சம் மக்கள் மொத்தம்
பயணித்திருந்தார்கள். இந்த ஆண்டு 1 லட்சம் மக்கள் கூடுதலாக, அதாவது 6 லட்சம் பேர் வரை பயணிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே அதற்கேற்றாற் போல அனைத்து விதமான வசதிகளும் செய்யப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் எந்த விதமான தங்கு தடயமின்றி மகிழ்ச்சியாக தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு சென்று தங்களுடைய சொந்த கிராமத்தில் மகிழ்ச்சியாக குடும்பத்தோடு பொங்கல் பண்டிகையை கொண்டாடி திரும்பி வர வேண்டும் என்பதற்கு ஏற்ப அனைத்து வகையான ஏற்பாடுகளும் அரசு தரப்பிலே செய்யப்பட்டிருக்கிறது. ரஞ்சித்.